என்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து எனக்கே தண்ணி வேணுமான்னு கேட்க. இல்லை, வீட்டில் இருந்து வரும்போது தண்ணி பாட்டில் கூட தான் எடுத்துகிட்டு வரமாட்டா. உங்கள் அம்மா என்னென்ன செய்வாவ? எங்களே எங்கள் அம்மா என்னத்தை செய்வாவ? எங்கள் அம்மா எப்போ பார்த்தா டிவி பார்ப்பாவ, நல்லா சாப்பிடுவாவ. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே மாட்டாவ, தெரியுமா? இல்லை சுகு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? நான் உருண்டு விளையாண்டுருக்கேன், நீ வந்து உருளு. உருளுங்க இருக்கட்டும்ல, நீ இங்கே என்ன செய்வ? பாத்தியால என்ன கேள்வி கேட்காம சொல்லல. கேள்விக்கு பதில் என்னை பற்றி கேள்வி கேட்டா, அந்த கேள்வி கேட்டா அங்கே பதில் சொல்லல. நம்ம படிக்காதனால தானே எல்லாரும் இப்படி கேள்வி கேட்காவ. நம்மளும் நல்லா படிச்சு மார்க் வாங்கியும். ஏன்னா சுகு, நான் உங்ககிட்ட ஒரு பெண்ணு கொடுத்தேன்ல, அது எனக்கு நீ திருப்பி கொடுக்கவே இல்லைல்ல, அது எப்போ திருப்பி தருவ? ஆமா, இவ பெண்ணு கொடுத்தாலும் நான் திருப்பி கொடுக்கலையா? ஏன்னா நான் முந்தானத்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த ஐஸ்கிரீமுக்கு காசு கொடுத்தியா? நீ எனக்கு எப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா? 10 ரூபா கொடுத்தா. அந்த 10 ரூபாய்க்கு என்ன ஐஸ்கிரீம் கிடைக்கும் சொல்லு பாப்போம். எங்கிட்ட இருந்த 5 ரூபாயை எடுத்து அந்த 15 ரூபாய்க்கு உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனா நீ ஒரு பெண்ணுக்கு இப்படி சண்டை கட்டுற. ஏன்னா அந்த பெண்ணோட விலை எவ்வளோ தெரியுமா? 50 ரூபா. நீ எவ்வளோ கொடுத்த தெரியுமா? 5 ரூபா. நான் 5 ரூபா தரேன், எனக்கு அந்த பெண்ணை கொடு. ஏல, நான் உனக்கு ஒரு பெண்ணு கொடுத்தேன்ல, அந்த பெண்ணை திருப்பி தா. வாயை மூடல. என்கிட்ட எப்பெல்லாம் கொடுத்தா? பத்தியா எப்படி கேள்வி கேட்கனே? மிஸ் வருவாவ, டாண்டிட்டா சைண்டிட்டா எழுதணும். நான் எனக்கு பெண்ணு இல்ல சுகு, என்கிட்ட பெண்ணு கொடுக்குறியா, கொஞ்சம் எழுதி தாரேன்னு சொன்னீல. அது நீ கொடுத்த பெண் இல்லைல்ல, நான் கொடுத்த பெண்ணு தானே, அதுதானால திருப்பி கொடுத்த. ஸ்வீட்டி, இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. என் தங்கச்சி இருக்கா பத்தியா, அவட்ட தான் நான் கொடுத்து வச்சேன். அவட்ட நான் போய் வாங்கிட்டு வந்து தரட்டுமா? திருப்பி தருவா. நானும் அதை பார்த்துட்டே இருக்கேன். பார்ப்போம் எப்படி திருப்பி தரேன்னு. சீட்டி தரேம்மா, நீ போயா. பின்னாடியே நான் பெண்ணு கொண்டு தரேன்னு. நீ அதுக்கெல்லாம் கோவப்படியா? அவங்க தாரேன்னு சொல்லியா? நல்லா தருவான். நீயும் பார்த்துட்டே இரு, அவன் எப்படி தர நானும் பார்க்கேன்னு. வாய மூடல, அதெல்லாம் அவன் தருவான், போ. இங்க என்ன நடக்குது? கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர், அது ஒண்ணு இல்ல டீச்சர், இங்க தண்ணி குடிக்க வந்த டீச்சர். தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடமா உங்களுக்கு? தண்ணி குடிக்க வந்தே கதை அடிக்க வந்தீங்க? இல்ல சுகு, கதை எப்படி அடிப்பாவ? இந்த மிஸ் புதுசு புதுசா பேசியாவ? அதுதான் எனக்கு புரியல, கதை எப்படி அடிப்பாவ? சுகு, நீ கேளு, கதை எப்படி அடிக்கணும். ஏன் நீ கேளு. இங்க கேள்வி கேட்கும்போது அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிய? டீச்சர், நீங்க கதை அடிப்ப சொன்னீங்க, ஆனா எப்படி டீச்சர் கதை அடிக்கிறது? ஏன்னா உன் பேர் என்ன? என் பேர் பாத்தீங்கன்னா அவன் பேர் சுகு. ஏன் வாயிலிருந்து பேர் வர மாட்டேந்தோ? டீச்சர், பேர் சொல்றதுக்குலாம் சரியா இருக்கு டீச்சர். என் பேருக்கு யாருக்குமே தெரியாம இருக்காது டீச்சர், எல்லாருக்குமே தெரியுமா? அது நீங்க இப்படி வந்து கேட்டீங்களா என் பேர் என்னன்னு, அதான் சொல்றதுக்கு சங்கட்டமா இருந்துச்சு டீச்சர். ஏல, உன் பேர் சொல்லாத அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளு என்ன? டீச்சர், அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை டீச்சர். அது என்னன்னா, பேர் சொல்லக்கூடாதுன்னு மிஸ் சொல்லியாவ, அதனால தான் டீச்சர் நானும் சொல்லல. ஓ, அப்படி எந்த மிஸ் சொன்னாவ பேர் சொல்லக்கூடாதுன்னு? டீச்சர், அது எங்க கிளாஸ் டீச்சர் தான். உங்க கிளாஸ் டீச்சர் யாரு? அது பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ் டீச்சரோட பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாவ டீச்சர். ஏல சுகு, நம்ம மிஸ் பேர் சொல்ல வேண்டியதானே, ஏல இப்படி? இப்ப பாருல வேடிக்கைய, இப்ப பாரு, இன்னும் கதை அடிக்கவும் சொல்லியாவ. இப்ப என்ன அடிச்சு அடிச்சு ஓட விடுங்க பாரு. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாவளா? இனி வரட்டும் உங்க டீச்சர் பார்க்க. நானு யார் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் பார்ப்போம். டீச்சர், அது வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் டீச்சர் சொல்லியாவ. எந்த டீச்சர்னு நீங்க இருக்கும்போது நான் காமிக்கேன்னு. டீச்சர், எங்க டீச்சர் பேரு அபி. ஓ, அபி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க எல்லாரும்? அதான் அந்த டீச்சர் மாதிரியே பேசுறிய. டீச்சர், அந்த டீச்சர் மாதிரினா எப்படி பேசியோ? ஏல, உன் பேர் என்ன? நீ சொல்லு வாய் திறந்து. அதுதான் அந்த முன்னாடி இருக்கிற பொண்ணு சொல்லியாவல டீச்சர். ஏல, நீ சொல்லல உன் பேர் என்னன்னு? டீச்சர், அது எங்க டீச்சர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாவல டீச்சர். அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்?
ஏல ஒரு கோஆர்டினேட்டரு நான் உங்ககிட்ட ஒரு பேர் கேட்க என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவன் எவ்வளவு திமிர பதில் பேசியாவ நீ வாழ இன்னைக்கு உனக்கு இருக்கு டீச்சர் நீங்க எதுக்கு டீச்சர் கோவப்படியா டீச்சர் கோஆர்டினேட்னா என்ன டீச்சர் ஏல இப்படி இருக்குமோ கோயம்புத்தூர் டீச்சராக இருக்குமோ கோயம்புத்தூர் டீச்சர் தான் கோஆர்டினேட்டர் சொல்லியாவ போல இருக்கு. இல்ல நானே இந்த பேர் இப்பதானே கேள்விப்படியேன் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா இல்லைல்ல நானும் இப்போதானே கேள்விப்படியேன். இல்ல கோஆர்டினேட்னா என்னல வாய் எப்படி நில்லல எனக்கே தெரியாதுன்னு சொல்லியே அப்போ மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்க. டீச்சர் இப்போ எங்க மிஸ் வந்துருவா டீச்சர் இப்போ எங்க மிஸ் கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட என் பேர் சொல்லவா உங்க மிஸ் வரட்டும் நான் இங்கே நிக்கேன். டீச்சர் எங்க மிஸ் வரதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் டீச்சர் நீங்க அது வரைக்கும் இங்க இருப்பீங்களா டீச்சர் அவ போய் சொல்லியா டீச்சர் எங்க டீச்சர் வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷமாச்சும் ஆகும் டீச்சர் ஏன் எத்தனை மணி ஆனா என்ன நான் இங்கே நிக்கேன். டீச்சரை வர சொல்லு. டீச்சர் அப்ப நாங்க போலாமா டீச்சர் இப்போ எங்க சோஷியல் சார் வந்துரும் டீச்சர் டீச்சர் நாங்க போய் ஆகணும் டீச்சர் டெஸ்ட் வர டீச்சர் டீச்சர் சோஷியல் சார் வந்தால் கோவப்படுவே டீச்சர் நாங்கள் போகிறோம் டீச்சர். ஒரு இடத்த விட்டு யாரும் இங்க நகரக்கூடாது உங்க மிஸ் வர வரைக்கும். டீச்சர் எங்க டீச்சர் அந்தி வந்தா என்ன செய்வீங்க அந்தியாது சந்தியாது வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன். குமாரி இங்க என்ன செய்றீங்க டீச்சர் இந்த கோஆர்டினேட்டர் டீச்சர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாவ டீச்சர் அதனால தான் டீச்சர் இங்க நிக்கும் சரி நீங்க கிளாஸுக்கு போங்க நான் பேசுறேன் வாங்க அபி டீச்சர் இது உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா டீச்சர் சொல்லுங்க இங்க குரூப்பா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா நான் இங்க எதுக்கு நிக்கேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னா நான் பேர் என்னன்னு கேட்டேன் அதுக்கு வந்து சுகு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன டீச்சர் எங்க மிஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாவ சரி உங்க மிஸ் பேர் என்னன்னு கேட்டேன் எங்க மிஸ் பேரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாவன்னு சொல்லியான். என்ன டீச்சர் கத்து கொடுத்துக்கிறிய ஒரு ஒழுக்கம் காணாது பிள்ளைகிட்ட ஒரு மரியாதை காணாது என்ன படிப்பு சொல்லி கொடுத்தாலும் ஒழுக்கத்தை முதல்ல சொல்லி கொடுங்க. எலச்சுகு நீ பேர் சொல்ல வேண்டியதானல டீச்சர் நீங்க தானே டீச்சர் பேர் சொல்ல கூடாது என் பேர் சொன்னா உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்றீங்களா டீச்சர் அதனால டீச்சர் நான் சொல்லல சரியில்ல என் பேர் சொல்ல வேண்டியதானே டீச்சர் என் பேர் சொன்னா உங்களுக்கும் அசிங்கமா இருக்கும்னு சொன்னீங்களா டீச்சர் அதனால தான் டீச்சர் நான் சொல்லல எங்க வந்தாலும் நான் அசிங்கப்படுத்துறதே நிக்காவ போல உள்ள டீச்சர் நான் ஏதோ கோவப்படியே திட்டிட்டேன் அதுக்காக அவன் அப்படி சொல்லியா அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது பாத்துக்கிறேன். இனிமே இந்த தப்பு நடக்க கூடாது அதைத்தான் சொல்ல வரேன். யாரு கேட்டாலும் பேர் சொல்லி பழகணும் எந்த டீச்சர் சொன்னாலும் சொல்லலைனாலும் பிள்ளைங்க பேர் சொல்றதுக்கு என்ன டீச்சர் அதெல்லாம் நான் பேர் நல்லா படிப்பேன் டீச்சர் நல்லா சொல்லுவேன் ஆனா என் பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு டீச்சர். இல்ல சுகு டீச்சர் இல்ல சுகு நீ கிளாஸுக்கு உன தின்னுபடியா